தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் நீர் எங்களோடு கூட பேசும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் ஆவிக்கு ஒரு ஆகாரம் வேண்டும் இன்றைக்கு. ஆண்டவரே, நாங்கள் பரலோக ராஜ்யத்தை முன்னிறுத்தி கிறிஸ்துவை முன்னிறுத்தி வாழ வேண்டியவர்கள் அப்பா. இரண்டு தான் எங்களுடைய லட்சியம் ஆண்டவரே. பரலோக ராஜ்யத்தையும் கிறிஸ்துவையும் முன்னிறுத்தி நாங்கள் வாழ எங்களை அழைத்து இருக்கிறீரப்பா. அது மாத்திரமல்ல, இந்த உலகத்திலே அப்பா உமக்கு சாட்சிகளாக வாழும்படி எங்களை அழைத்திருக்கிறீர். அல்லேலூயா. அதுதான் நாங்கள் ரட்சிக்கப்பட்டதின் நோக்கம். நாங்கள் உறுதியாக மோட்சம் சொல்லுகிறோம், எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் ஆண்டவரே, நாங்கள் வாழுகிற இந்த எஞ்சிய காலத்தில் இந்த உலகத்தில் உமக்கு சாட்சியாக வாழ வேண்டும் ஆண்டவரே. அதற்கு பிசாசானவனும் எங்களுடைய ஜென்ம சுபாவங்களும் எங்களுக்கு தடை செய்கிறதிலிருந்து நாங்கள் வெளிவருகிற ரகசியத்தை நீர் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறீரப்பா. அதை ஆழ்ந்து சிந்திக்க நீர் எங்களுக்கு கிருபை தாரும். பெரிய காரியங்களை செய்யும் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இன்றைய நாட்களில் அநேக செய்திகளை நாம் பார்ப்போமானால் நம்முடைய வாழ்க்கையின் பிரச்சனைகளுக்காகவே கொடுக்கப்படுகிற செய்திகள் 90% செய்திகளாக இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாய் தேவனுக்கு பிரியமுள்ளதாய் இருக்கும் பொழுது தேவன் எப்படியாக ஆசீர்வாதங்களை பொழிந்தருளுவார் என்பதிலே நம்பிக்கை கொண்டு இந்த செய்தியை கேட்கப்படுது. செய்தியினுடைய தலைப்பு, இஃப் யூ ஆர் அ born again Christian, it should reflect in 10 areas in your life. நீ ரட்சிக்கப்பட்டவன் என்று சொல்லுவாயானால் அது உன் வாழ்க்கையில் 10 இடங்களில் வெளிப்படுத்தி காட்டப்பட வேண்டும். அதில் முதல் காரியம் ரிப்பன்டன்ஸ் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து விசுவாசம். ஆண்டவரை எல்லா நேரங்களிலும் ட்ரஸ்ட் பண்ணணும்னு ரொம்ப ஆழமாக பார்த்துருக்குறோம். அடுத்து அவருடைய சித்தத்தின்படி வாழ்கிறது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அதாவது நம்ம என்ன பார்க்குறோன்னா, நான் ஒரு கிறிஸ்தவன் அப்படின்னா அது ஒரு 10 இடத்துல நம்முடைய வாழ்க்கையில் பிறருக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறதாய், நமக்கு நாமே வெளிப்படுத்தி காட்டுகிறதாய் இருக்கும். முதலாவது, மனம் திரும்பிக் கொண்டே இருக்கிறவர்களாய் நாம் இருப்போம். என்றைக்கோ மனம் திரும்பினேன் அல்ல, ஆதியில் கொண்ட அன்பை நீ விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. மனம் திரும்பிக் கொண்டே இருக்க வேண்டும். நீ மனம் திரும்பு. நீ மனம் திரும்பாத பட்சத்தில் தான் விளக்குத்தண்டை நான் அகற்றி போடுவேன்கிறாரு. அடுத்து விசுவாசம். அல்லேலூயா. தானியேலுடைய விசுவாசம். சிங்கக்கபில போட்டாலும் சரி, அது என்ன சட்டம் வந்தாலும் சரி, நான் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்பதை நிறுத்த மாட்டேன். அப்படி அந்த சிங்கக்கபியின் சூழ்நிலையிலையும் விசுவாசத்தை விடாமல் இருந்த தானியேலை போல நாமும் இருக்க வேண்டும் என்று பார்த்தோம். அடுத்து நாம் the perfect will of God, the permissive will of God and the general will of God என்று ஆழமாக தேவனுடைய சித்தத்தை குறித்து பார்த்தோம். அதை ஒருவேளை நீங்கள் ஆழமாக கேட்க வேண்டும் என்றால் நீங்கள் யூடியூப்பில் செய்தி வரும் பொழுது கேட்கும்படியாக மிக தாழ்மையோடு கேட்டுக்கலாம். இன்றைக்கு 4வது ஒரு காரியம், ஒரு விசுவாசி தன் ரட்சிக்கப்பட்டவன் என்று சொல்லும் பொழுது தன்னை வெளிப்படுத்தி காட்ட வேண்டிய தேவன் விரும்புகிற காரியம், வேதம் சொல்லுகிற காரியம் எது? சிம்பிளுங்க, எல்லாத்துக்கும் தெரிஞ்சதான், புதுசாலாம் நான் எதையும் சொல்ல. லிவிங் அக்கார்டிங் டு ஸ்கிரிப்சர். ஹல்லேலூயா. வேத வசனத்தின்படி வாழுகிறவர்களாய் நீங்களும் நான் இருக்க வேண்டும். நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறோன்னா, உண்மைதான், நம்ம சில நேரங்களில் தவறிடுறோம். பாவம் மன்னிப்பு 1 யோவான் 1:9 உங்களுடைய பாவங்களை நீங்கள் அறிக்கையிட்டால் அதை மன்னிப்பதற்கு அவர் உண்மையை நீதி உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய மனசு என்ன சொல்லணும்னா, நான் ஒரு கிறிஸ்தவள், நான் இயேசுவை பின்பற்றுகிறவன், நான் வசனத்தின்படி வாழ்ந்தே ஆக வேண்டும், அதற்காக எவ்வளவு கிரயத்தையும் நான் கொடுக்க தயாராக இருக்கிறேன். அல்லேலூயா. இப்போ நம்ம எப்படி இருக்கும் தெரியுமா? கொஞ்சம் நமக்கு ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி, நம்ம ஒரு தப்பை பண்ணிக்கிடுவோம், அப்புறம் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு போட்டுருவோம். இல்லை பிரியமானவர்களே, திஸ் இஸ் நாட் த லைஃப் ஜீசஸ் லிவ்ட். இயேசு எப்படி வாழ்ந்தாரோ அப்படியே நீங்களும் வாழ பிதாவினால் அழைக்கப்பட்ட ஜனம். நீ எங்கே போகிறீங்க? மோட்சங்க. கோடி 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 ரூபா கொடுத்தாலும் கிடைக்காத ஒரு இடத்துல அவருடைய இரத்தத்தினாலே இலவசமாக எங்கே போகிற ஜனமே, நீ அவருடைய வார்த்தையின்படி வாழ்ந்தால்தான் அவருடைய பிள்ளை. அல்லேலூயா. அப்போ உங்களுடைய மனசில் என்ன உறுதி இருக்கணும்? என்ன சூழ்நிலை வந்தாலும் சரி, விசுவாசத்தின்படி நான் வாழ்வேன், அவருடைய வசனத்தின்படி நான் வாழ்வேன்.
அதுதான் ரொம்ப முக்கியம். லெட் கம் வாட் மே. உண்மையிலே ஆதி திருச்சபைக்கு இந்த முடிவு அவங்க எடுக்கலைன்னா அவங்களுக்கு பிரச்சனையே வந்திருக்காதுங்க. அவங்க செஞ்ச அற்புத அடையாளம்லாம் யார் இன்னைக்கு செய்கிறா? அவ்வளவு அற்புதங்களையும் அடையாளங்களையும் செஞ்சவங்களுக்கு அவ்வளோ உபத்திரம். ஏன்? ஆண்டவருடைய வார்த்தை தான் அவங்களுக்கு முக்கியம். அல்லேலூயா. ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை உலகமெங்கிலும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் பிரசங்கிங்கன்னா அவங்க மிச்சதெல்லாம் பார்க்க மாட்டோம். அப்பா சொல்லியிருக்கிறா, நாங்கள் செய்கிறோம். அது என்ன பின்விளைவாகவும் இருக்கட்டும். எனக்கு அருமையானவர்கள், இன்றைக்கு பின் விளைவுகளை நினைத்து நாம் வசனத்தின்படி வாழாத ஒரு காலத்துக்கு வந்திருக்கிறோம். ஏன்? எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்று பிரசங்கிக்கிற நிலவைக்கு நாம் வந்து விட்டோம். இல்லை, ஒரு நாள் நீங்கள் ஏசாமி முன்னாடி தனியாக நிற்கணும். பீமா சீட் ஜட்ஜ்மெண்ட்டுன்னு இருக்கு, தெரியுமில்ல உங்களுக்கு? பீமா சீட் ஜட்ஜ்மெண்ட்டுங்கிறது நம்ம பாவத்துக்காக தண்டனைக்கான ஜட்ஜ்மெண்ட் கிடையாது. அது ஸ்போர்ட்ஸில் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு 10 பேர் ஓடுனா 3 பேர் தான் ப்ரைஸ் கிடைக்கும். அசஸ்மெண்ட், நீ எப்படி ரட்சிக்கப்பட்ட பின்பு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்தாய் என்பது அசஸ் பண்ண போகிறாரு. ரொம்ப வெட்கப்பட்டாதீங்க. அதற்காகவே ஆவியானவர் இப்பொழுது பிரசங்கிக்கிறார். நீங்கள் இப்பொழுது பார்க்கிற கிருபையின் இயேசுவை வருகையிலே பார்க்க முடியாது. அவர் ராஜாதி ராஜாவாய் வருவார், நியாயாதிபதியாய் வருவார். ஆனால் இப்போ உங்களை எப்படி சொல்றாரு? என் மகனே, என் மகளே, என் வசனத்தின்படி நீ வாழ்வாயா என்று நம்மை அவர் அழைக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. யோவான் 14ஆம் அதிகாரம் நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்? நான் கிறிஸ்தவன் சொன்னால் எதில் வெளிப்படுத்தி காட்டணும்? வசனத்தின்படி வாழ்கிறவங்க அவங்கெல்லாம். ஆமேன். அவங்கெல்லாம் வசனத்தின்படி வாழ்கிறவங்க. ஹல்லேலூயா. அப்படி வாழ்ந்திருந்தனா என்றைக்கும் இந்த உலகத்தை நாம் ஆதாயப்படுத்தி இருக்கலாம். ஒரு வசனம் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச வசனம் தான் வாசிக்கிறேன். யோவான் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். இது கர்த்தருடைய வார்த்தை, கவனமாய் கேளுங்கள். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்வான். தெளிவா சொல்றாரு. ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான். அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் அவனோடே வாசம் பண்ணுவோம். அப்படின்னு என்ன அர்த்தம்? இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. பிதா, குமாரன், பரிசுத்தாவியன் உங்களோட வாசம் பண்ணுவார். எப்போ? அவரை நேசிக்கும் பொழுது. எப்படி? வசனத்தின்படி வாழும் பொழுது. அப்போ வசனத்தின்படி வாழலைன்னா அந்த உறவு கேள்விக்குறியாகிறது. பிரியமானவர்களே, அந்த உறவு கேள்விக்குறியாகும் பொழுது உங்கள் ஆசீர்வாதம் கேள்விக்குறியாய் மாறுகிறது. உங்கள் மூலமாக உங்கள் விசுவாசத்தினால ஜீவ தண்ணீர்கள் புறப்பட்டு போகிறதுல கேள்விக்குறியாகிறது. அப்போ நீங்கள் உங்களை எதில் மையப்படுத்தி நிறுத்தி வைக்கணும்? உயிர் போனாலும் நான் வசனத்தின்படி வாழ்வேன், விட்டு கொடுப்பேன், மன்னிப்பேன், அன்பு செலுத்துவேன், பண ஆசை இல்லாதிருப்பேன். எத்தனையோ இருக்குங்க. நியூ டெஸ்ட் மட்டும் 1000க்கு மேலே கமாண்ட்ஸ் இருக்கு. ஆனால் ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார், நான் நீ என் வசனத்தின்படி வாழ்ந்தா என்னை நேசிக்கிறேன், நான் எடுத்துக்குவேன். நீ பாட்டுக்கு போனேன்னா போசாமி, அதை பற்றி ஒன்றுமே இல்லைன்னு ஆண்டவர் சொல்கிறார். If you say that you follow me, you have to obey the scriptures and live. If you live according to the scriptures, then I will take it for granted you love me. வசனத்தின்படி நீ வாழ்வாயானால் என்னை நேசிக்கிற மகன் என்று நான் ஏற்றுக்கொள்ளுவேன் என்பது பரலோக ராஜ்யத்தின் காரியமாக இருக்கிறது. என்னால் மாற்ற முடியாது பிரியமானவர்களே, உங்களாலேயும் மாற்ற முடியாது. இந்த வாழ்க்கையெல்லாம் அழிந்து போகும். 100 வருடத்திற்கு முன்பு வாழ்ந்த மனிதர்கள் ஒருவர் கூட இப்பொழுது இல்லை. இப்பொழுது இருப்பவர்கள் இன்னும் 100 வருடங்கள் இது ஒரு மனிதன் கூட இருக்க மாட்டான். எது சத்தியமே? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே நிரந்தரம், அவரே நிரந்தரம். பிரியமானவர்களே, நம்ம மரணத்திற்கு பின்பு அப்படியே அப்சல்யூட்லி ஒரு டிஃப்ரெண்ட் வேர்ல்டுக்கு போவீங்க. அந்த உலகத்தில் போய் முதல்ல புக்கை திறப்புவார் ஆண்டவர். ஞாபக புஸ்தகம், ஜீவ புஸ்தகம், எல்லா புஸ்தகத்தையும் திருப்பி பார்த்து நீ எப்படி வாழ்ந்தாய் என்று அசஸ் பண்ண போறாரு. கவனம், எச்சரிப்பு. அன்னைக்கு போய் ஐயோ நான் தப்பு பண்ணிட்டு ஆண்டவர் திருப்பி என்னை பூமியில் அனுப்ப நான் கொஞ்சம் உருப்படியாக வாழ்ந்துட்டு வரேன் சொல்லவே முடியாது நீங்களும் நானும். வசனத்தின்படி உங்கள் கால்களை தொட்டு கேட்கிறேன், இது சத்தியம், இதுவே உங்களுக்கு கிடைக்கிற கிருபையின் காலம். எத்தனை வசனங்களின்படி நாம் வாழ்வதற்கு
நம்ம இப்போ என்னென்னா அதை பற்றி அந்த ஒரு மைண்ட் செட்டை நம்ம எப்படி சம்பாதிக்கலாம், எப்படி எத்தனை வீடு வாங்கலாம், எப்படி பெரியவனாகலாம், எப்படி என்ன செய்யலாங்கிறதுல எல்லாரும் சிந்தனையாக இருக்கிறார்கள். தவறொன்றும் இல்லை பிரியமானவர்களே, நல்ல காரியங்கள் நடந்தால் நல்லது தான். ஆனால் அவருடைய பிள்ளைகள் அல்லேலூயா, பவுல் எழுதுகிறான் பாருங்க, நான் பசியாக இருந்தேன், நிர்வாணமாக இருந்தேன், பட்டினியாக இருந்தேன், அடிபட்டேன், மிதிபட்டேன், என்னென்ன உபவாசத்து. வாய் பிரியமானவர்களே, வசனத்தின்படி வாழணுங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான். தயவு செய்து சொல்லுகிறேன், மன்னிக்கிற தேவன் தான். ஆனால் அவர் என்ன எதிர்பார்க்கிறார் என்றால், என் பிள்ளை என்று நீ என்னை தகப்பன் என்று நீ கூப்பிடுகிற இலக்கணத்தில் நீயும் நான் வாழ வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா, எவ்வளவு ஆழமான ஒரு காரியம் பிரியமான. தயவு செய்து இந்த தப்பை பண்ணிடாதீங்க. அதாவது 200 தடவை பாவம் பண்ணாலும் ஆண்டவர் மன்னிக்கிற தேவன் தான். ஆனால் உங்களுடைய இருதயத்தினுடைய நோக்கமெல்லாம், வாஞ்சையெல்லாம், விருப்பமெல்லாம், தாகமெல்லாம் எப்படி இருக்கணும்? நான் உயிர் போனாலும் தலையை அடகு வைத்தாயிலும் வசனத்தின்படி வாழ்கிற ஒரு குடும்பமாய், தனி மனிதனாய் நான் இருப்பேன் என்று. ஆமேன். ஒரு கான்ஃபரன்ஸுக்கு நான் போயிருந்தேன் ஆகஸ்டில். அப்போ சென்னையில் இந்த நடந்த கான்ஃபரன்ஸுக்கு போயிருக்கும்போது அங்கே ஒரு மனிதர் ஒரு சாட்சி சொன்னார். அது ஒரு கிறிஸ்தவ ஆர்கனைசேஷன். அப்போ அவங்க பேசி கொண்டிருக்கும்போது அந்த தலைவர் சொன்னார், எங்களுக்கு ஒரு இடம் வாங்கியிருந்தோம், அது 1 கோடியே சொச்சம், அவ்வளோ பெரிய இடம். ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த ஓனர்ஸ் தேவையில்லாமல் சில கோர்ட்டில் கேஸை போட்டு எங்களை இழுத்தாங்க. நாங்கள் கோர்ட்டுக்கெலாம் வரமாட்டோம், நீங்கள் வேணால் சொத்தை வேணால் திருப்பி நீங்களே வச்சுக்கிங்கன்னு உங்களுக்கு கொடுத்துட்டு வந்துட்டோம் அப்படிங்கிறாங்க. அமேசிங். அதாவது அது நமக்கு பார்த்தா ஒரு முட்டாள் மாதிரி தெரியும். வசனத்தின்படி வாழ்கிறதற்கு நான் எதை வேண்டுமானாலும் இழந்து போவேன். இன்னைக்கு பாருங்கள், சபைகளில் இல்லை நடக்கிற காரியங்களை கோர்ட்டு கேஸ் பார்த்தா வேதம் வெளியே, நீ எதுக்கடா, நீ தேவதூதர்களையே நியாயம் தீர்க்க போகிற நீ கோர்ட்டுக்கு போகலாமா என்று சொல்லப்பட்டிருக்கிறது நமக்குள்ள. அதாவது விசுவாசிக்கு இடையில சபையில் ஒரு பிரச்சனைக்கு நம்ம கோர்ட்டுக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை பிரியமானவர்களே. நியாயமான ஒருவேளை சில காரணங்களுக்காக நாம் போகலாம். ஆனால் இன்னைக்கு எல்லாமே தலைகீழாய் நடந்து. காரணம் ஒன்றே ஒன்று தான், விசுவாசனுடைய இருதயத்திலே வசனத்தின்படி வாழ வேண்டும் என்று உறுதிப்பாடு இல்லை. இந்த வசனம் எப்படிப்பட்ட வசனமா? அல்லேலூயா. சங்கீதம் 119 கவனமாய் கேளுங்கள் பிரியமானவர்களே, இது இஸ்ரவேலின் தேவனுடைய வார்த்தை. சங்கீதம் 119 18 வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கட்டும். சங்கீதம் 119:18. உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். அல்ல, நிறைய பேருக்கு ஒருவேளை இந்த பைபிளில் புரியாதனாலேயோ தெரியாதனாலேயோ என்னன்னு தெரியாமல் அப்படி விட்டுறாங்களா என்னன்னு தெரியல. இங்கே சங்கீதக்காரன் எழுதுகிறான், உம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை நான் காணும்படி என் கண்களை திறந்தருளும். நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும், ஆண்டவரே ஒருவேளை உம்முடைய வேதத்தில் சொல்கிறது எனக்கு உரைக்கலையா, என் கண்ணை திறந்தருளும், என் கண்ணை திறந்தருளும். உம்முடைய வசனத்தின்படி வாழ்கிறதுக்கு ஒரு வாஞ்சி எனக்குள்ள வையும், ஜெபிக்கணும். எனக்கு அருமையான தேவச்சை எப்படி ஆவியானவர் சங்கீதக்காரன் மூலமாக எழுதி வைத்திருக்கிறார் என்று பாருங்கள். ஆமேன். உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு. வேதத்தில் அவ்வளோ அதிசயம் இருக்குங்க. ஆமேன், ஆமேன். நான் விஆர்எஸ் வாங்கினது ஒன் ஆஃப் த கிரைட்டீரியா தட் ஐ மே ஸ்பெண்ட் மோர் டைம் இன் த வேர்ட் ஆஃப் காட். காலையிலிருந்து நான் வேதத்திலே அமர்ந்திருக்கிறேன். எனக்கு அருமையான தெய்வஜனமே, என்னால் இந்த வார்த்தையை பார்க்கும்போது எனக்கு அவ்வளவு ஆசையாக இருந்தது. முது வேதத்தின் அதிசயங்களை நான் பார்க்கும்போது, அந்த அதிசயங்களை நீங்கள் ஒவ்வொரு இஷ்யூவாக எடுத்து, இப்பொழுது இன்றைக்கு காலையில் நான் சாதாரணமாக ஒரு செய்திக்காக ஆவியானவர் என்னை ஏவினார். அதாவது கிறிஸ்துவுக்குள்ளே எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பது எப்படி, அதை தான் எடுத்து எழுதுனா. ஐ வாஸ் ஈவன் டெல்லிங் மை ஒய்ஃப், புக்கு எழுதலாம் போல். இன்ட்ரடக்ஷனே ஒரு 3-4 பேஜுக்கு பாயிண்ட் ஆஃப்டர் பாயிண்ட் ஆவியானவர் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு, ஒரு புக்கே போட்டலாம் போலே அப்படின்னு. நான் ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், வாஞ்சையோடு வேத வசனத்தோடு அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று நாம் அமர்ந்திருக்கும் பொழுது அந்த வேதத்தின் அதிசயங்களை நமக்கு விளக்கி காட்டுகிறார். அப்போ தான் உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வரும்.
வேதம் பெருசாக தெரியும். பெருசாக தெரிஞ்சால் தான் அந்த பயம் வரும். பயம் வந்தால் தான் நம்ம ஆண்டவருடைய வசனத்தின்படி வாழ வேண்டும். நல்லா தெரிஞ்சுக்கங்க பிரியமானவர்களே, ஏமாந்துடாதீங்க. பிசாசு சொல்கிறதுக்கு ஏமாந்துடாதீங்க. ஒரு நாள் நீங்கள் அவர் ஒன்றே ஒன்று தான் கேட்பார், என் மகளே, என் மகனே, நீ ரட்சிக்கப்பட்டு உனக்கு எவ்வளவு காலம் கொடுத்தேன். ஏன்னா வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா அழகாக சொல்கிறாரு, நான் அவள் மனம் திரும்பும்படி நான் அவளுக்கு தவணை கொடுத்தேன்கிறாரு. டைம் கொடுக்குறானா? நீ திருந்தவே இல்லையடா. How will you face Jesus on that? Everything will turn black and white one day. எல்லாம் வெளுத்து விடும் பிரியமானவர்களே. உங்களுடைய பிரியாரிட்டி, உங்களுடைய முக்கியத்துவங்கள் எப்படி இருக்கிறது என்று கர்த்தர் நம்மை நியாயம் தீர்க்க போகிறபடினாலே நாம் மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. ஆகவே தயவு செய்து டெடிகேட் யுவர் லைஃப், இஃப் நாட் ரீடெடிகேட் யுவர் லைஃப். திருப்பியும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பிரதிஷ்டை பண்ணுங்க. 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களை நான் உங்களுக்கு வாசித்து காட்டுகிறேன். 2 தீமோத்தேயுவின் புத்தகம், கவனமாய் கேளுங்கள், இது கர்த்தருடைய வார்த்தை. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16-17. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவனுடைய ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. வேத வாக்கியங்கள் எல்லாம், சில அல்ல, எல்லாம். ஆமேன், ஆமேன். தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகும். எப்போ நீங்கள் தேறினவனாக மாற முடியும்? வசனத்தின்படி வாழும் பொழுது. நீங்களே தேறினவர்களாக இல்லாமல் இருக்கும்போது பிசாசு லேசாக நம்மளை தட்டி விட்டு போகிற மாதிரி இருக்கும் பிரியமானவர்களே. அப்போ தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக. எப்போ நீங்கள் தகுதி உள்ளவர்களை அடைவீங்க தெரியுமா? வசனத்தின்படி வாழும் பொழுது. அல்லேலூயா. ஏதோ பேரை மாற்றி கும்பிட்டா மட்டும் கிறிஸ்தவம் அல்ல பிரியமானவர்களே, அதன்படி வாழ வேண்டும். ஆமேன், ஆமேன். அதன்படி வாழ வேண்டும். மகாத்மா காந்தியடிகள் அவருக்கு அருகாமையில் இருந்த மிஷினரி இடத்துல சொன்னார், கோ and ask your people to live like Jesus என்று சொன்னார். இயேசு வாழ்ந்தது போல் உன் ஜனத்தை வாழும்படி நீ போய் சொல்லு என்று அந்த மிஷினரிக்கு மகாத்மா காந்தியடிகள் சொன்னார்கள். எவ்வளவு உண்மை பாருங்கள் பிரியமானவர்களே. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவனுடைய ஆவியினால் அருள, சாதாரண விஷயம் இல்லையா அது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகும். நீங்கள் யாரெல்லாம் தேறினவனாக இருக்கணும்னு விரும்புகிறீங்க, இதுதான் ஒரே வழி. அல்லேலூயா. எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி. அது பிசாசு ஒருத்தனை பிடிச்சு வச்சிருக்கா, அவனை விடுதலை ஆக்கணுமா, நற்கிரியை செய்யணுமா, இதுதான் வழி. அல்லேலூயா. அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தத்திற்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது. வசனம் எப்படி பிரயோஜனம் உள்ளது? அது எப்போ அந்த பிரயோஜனம் உங்களுக்கு கிடைக்கும்? வாழும் பொழுது பிரியமானவர்களே. ஆமேன், ஆமேன். நான் விசுவாசத்தை குறித்து சொல்லும் பொழுது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், உங்கள் முன்னாடி திடீர்னு ஒரு பாம்பு விழுந்துருது. அது உங்கள் கண் பார்த்தோன்னா ஐயோ முன்னாடி பாம்புன்னு, ஐயோ பாம்பு அப்படின்னு அதை தடையை கொடுத்துட்டா இருப்பீங்க. நீங்கன்னா முன்னாடி பாம்பு கிடக்குன்னு உங்கள் கண்ணில் பார்த்து விசுவாசம் துள்ளி வந்துட்டு கம்பெடுத்து அடிக்கிறதுக்கு வருவீங்க. தட் இஸ் கால்ட் ஃபெய்த். நீங்கள் என் நாமத்தை சொல்லியும் தீமையை விட்டு விலகவில்லையே என்று அவர் கேட்கிறார். நீ என்னை விசுவாசிக்கிறேன்னு சொன்னால் அதுபடி வாழுங்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஏதாவது ஒரு சின்ன ஏரியாவில் தான் நம்ம ஏதாவது தவறு பண்ணியிருப்போம், குறைவுள்ளவர்களாக இருப்போம். கர்த்தர் அதை மாற்றி போட வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவஜனமே, இஸ்ரவேலின் தேவன் தான் நிஜம். அல்லேலூயா. எல்லாம் அழிந்து போகும், எல்லாம் மாறிப்போம். புதுசாக வீடு வாங்கினாலும் காரு வாங்கினா கூட உடஞ்சி போயிடும், பழசாயிருங்க. மாறாத சத்தியம். அல்லேலூயா. அப்பா அவங்கள அழைக்கிறார், என் மகனே வசனத்தின்படி வாழ்கிறதுக்கு நீ ஒப்பு கொடுப்பையா என்னை கேட்குறது தான். அல்லேலூயா. உபாகமம் 8ஆம் அதிகாரம் என்ன சொல்லுதுன்னு பாரு. ஏன்னா அந்த வசனம் நீங்கள் நினைக்கிற மாதிரி இதுதான் உங்கள் வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதம் இல்லையாங்கிறது நிர்ணயிக்கக்கூடியது. உபாகமம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இருந்து நல்ல கவனிங்க. உங்களுக்கு என்ன வேணும்? ஆமேன். நீங்கள் பிழைத்து பெருகி
கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே பிரவேசித்து அதை சுதந்தரிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு விதிக்கிற எல்லா கட்டளைகளின்படி செய்ய சவதனமாயிருப்பீர்களாக. அப்படின்னா செய்வதற்கு கவனமாயிருப்பீர்களாக. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, என்ன சொல்றாரு? நீங்கள் பிழைத்து பெருகி கர்த்தர் உங்களுக்கு உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே பிரவேசித்து அதை சுதந்தரிக்கும்படி. அப்படின்னா அதாவது என்ன சொல்ற, நீ ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கணும்னு என் வார்த்தையின்படி வாழுங்கிறார். சிம்பிள் லாஜிக் இந்த வசனம் அதான் சொல்லுது. If you really want to inherit my blessings, if you want to enjoy my blessings, live according to the scripture. உங்கள் கார்னல் மைண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை நம்மளை தட்டி விடும். நீங்கள் நேர்மையாக இருங்க, நியாயமாக இருங்க. அதாவது ஏமாளியாக இருக்கணும்னு பைபிள் எங்கேயுமே சொல்லலை. ஆனால் உங்களுடைய நீதி, உங்களுடைய இரக்கம், உங்களுடைய மனதிருக்கம் உண்மையாக இருக்க வேண்டும். அடுத்து நான் மேலும் வாசிக்கிறேன் பாருங்களேன். நம்ம கொஞ்சம் வாசிப்போம், அதில் ரொம்ப ஆழமாக சில வசனங்கள் இருக்குது. 2ஆம் வசனத்தை பாருங்கள். உபாகம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்ளுவாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷமளவும் வனாந்தரத்தில் நடத்தி வந்த எல்லா வழிகளையும் நினைப்பாயாக. என்ன சொல்கிறாரு? சோதனை ஏன் வருதான்? நீ வசனத்தின்படி வாழ்வையா வாழ மாட்டாயான்னு டெஸ்ட் பண்ணி உங்களை பார்ப்பாரான். எவ்வளவு இதுதாங்க டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹெவன் பண்ணுற வேலையே. Why you go through all the pains? Even though you are a child of God, God wants to test you whether you will obey the scriptures or not. ஒரு சோதனை உங்களுக்கு வரலாம், ஒரு வியாதி உங்களுக்கு வரலாம், ஒரு பொருளாதார நெருக்கடி உங்களுக்கு வரலாம். அதில் நீ என் மகன் என்னை விசுவாசித்து கீழ்ப்படுகிறானா. பைபிள் என்ன சொல்லுது? அவரை விசுவாசிக்கணும், அதுதான் நமக்கு நீதி. அப்போ பொருளாதார ரீதியாக வந்தால் மட்டும் நம்ம விசுவாசிக்காமல் விலகிக்கிட்டோன்னா நீங்கள் அந்த வசனத்துக்கு கீழ்ப்படியலன்னு அர்த்தம். God expects you to believe him at all times. எல்லா நேரமும் அவரை விசுவாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறது. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும், அதான் டெஸ்ட் பண்ணுறாரு. அப்படி சில பிரச்சனைகளை அலோவ் பண்ணுவாராம். தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்ளுவாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து. ஹல்லேலூயா. எதுக்கு சோதனை வருதா? ஹலோ, கேளுங்க பிரியமானவர்களே. என் பிள்ளை வசனத்தின்படி வாழுவானா, தன் ஆசைகளின்படி வாழுவானா? என் மகள் என் வசனத்தின்படி வாழுவாளா, விசுவாசத்தின்படி வாழுவாளா? இல்லாவிட்டால் சூழ்நிலைக்கு பயந்து டெஸ்ட் பண்ணுவாருங்க. கண்டிப்பாக பண்ணிட்டு என்ன சொல்கிறாரு? உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படி. நிறைய சோதனை, அதாவது டெஸ்ட்டே இல்லைன்னா நம்ம ஃபெய்த் எங்கே இருக்குன்னு நமக்கு தெரியாதுங்க. ஒரு சோதனை வந்தால் தான் இவ்வளவு தானே நம்ம விசுவாசம், இதில் கூட நம்மளால் விசுவாசிக்க முடியலையா, இவ்வளவு தான். நானும் பிரசங்கம்லாம் பயங்கரமாக இருக்கும். யாருடைய பிரசங்கத்தையும் வச்சு நம்ம எடையே போட முடியாது பிரியமானவர், போடவும் கூடாது. கனிகளினாலே, அவர்களுடைய கனிகளினாலே நீங்கள் அறிய வேண்டும். 3ஆம் வசனத்தை, அவர் உன்னை சிறுமைப்படுத்தி. ஆண்டவர் தான் சிறுமைப்படுத்த அலோவ் பண்ணுற பாருங்க. உன்னை பசியினால் வருத்தி. ஏன்னா இந்த பாய் அப்பனா என்ன செய்வான்? இவனுக்கு ஒரு பொருளாதார நெருக்கடியை கொடுத்தா இவன் எப்படி ரியாக்ட் பண்ணுறோன்னு பி கேர்ஃபுல். நான்லாம் டெஸ்ட் டைமையை வாயை பொத்தி பூட்டி கரெக்டாக இருப்பேன். அந்த நேரம் தான் தேவதூதர்கள் ரிப்போர்ட் எழுதுகிற நேரம். பிசாசு சோதிக்கிற நேரம் தான் தேவதூதர்கள் ரிப்போர்ட் எழுதுகிற நேரம். அப்பாட்ட கொண்டு காட்டுறதுக்கு உன் மகன் விசுவாசின்னு சொல்கிறீங்கள. ஹல்லேலூயா. யோபு என்ன சொன்னான் பிரியமானவர்களே? அவன் சோதிக்கப்பட்டான். அவன் சொன்னான், நீர் என்னை கொன்று போட்டாலும் நான் உண்மையில் நம்பிக்கையாக இருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு அது ஒருவேளை யோபுவுக்கு அது வருத்தமாக இருந்த பொழுதிலும் அவனை இரட்டிப்பான ஆசீர்வாதத்தினால் நிரப்பினார். ஏன்? வசனத்தின்படி யோபு விசுவாசித்தான். உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு. அல்லேலூயா.
நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். ஏன் பசியையும் கொடுக்கிறாரா, மன்னாவையும் கொடுக்கிறாரா? எதுக்கு? ஆமேன், ஆமேன். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையான் பிழைப்பான் நீ அறியும்படி. பசி வந்துச்சு, ஆகாரமே இல்லை. ஆனால் மிஸ்டீரியஸா இதுவரை எந்த சமுதாயமும் சொல்லிராத வானத்திலிருந்து சோறு போட்டார் ஐயா இந்த தெய்வம். 40 வருஷம் கிட்டத்தட்ட 20-30 லட்சம் ஜனங்களுக்கு கறி வேணா கொடுத்தாரு. ஆனால் அவர் எதிர்பார்க்கிற ஒண்ணுதான், ஹல்லேலூயா, ஆமேன், ஆமேன். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற அந்த வார்த்தைக்கு தாங்க நீங்கள் கீழ்ப்படியணும்னு ஆவியானவர் இன்றைக்கு உங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார். அந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையே புரட்டப் போகிறது. ஹல்லேலூயா, அந்த வார்த்தை. ஆமென். என்ன அருமையான வார்த்தை பிரியமான. உன் துக்கம் சந்தோஷமாய் மாறின ஆண்டவர் சொன்னார். அவ்வளோதான், டன். நீங்கள் எதற்குமே கவலைப்படாதிருங்கள் பிரியமானவர்களே. நீங்கள் எந்த வேதனையோடு வருத்தத்தோடு இந்த இணைப்பில் வந்தீர்களோ நான் அறியேன். கர்த்தர் சொல்ல, என் மகளை என் வசனத்தின்படி, என் மகனை என் வசனத்தின்படி நீ வாழ், ஒரு ஆசீர்வாதத்தை உன்னால் எண்ணக்கூடாததாக இருக்கும் என்று உபாகமத்தின் மூலமாக தெய்வம் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். 4ஆம் வசனத்தை பாருங்க. அந்த 40 வருஷமும் உன் மேல் இருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை, உன் கால் வீங்கவும் இல்லை. நடந்துக்கிட்டே இருக்காங்க, வஸ்திரம் பழசாக மாட்டேங்குதாங்க. ஆமென். கால் வீங்கலையா, வியாதி வரலையா. ஏன் தெரியுமா? என் ஜனம் என் வார்த்தையை நம்பி, என் வார்த்தையின்படி எகிப்து எனக்கு வேண்டாம், அப்பா சொன்ன தேசம்தான், அந்த பரம கானான் தான் எனக்கு வேணும் என்று வந்தபடியினாலே இன்னைக்கும் சொல்கிறேன், நீங்கள் வசனத்தின்படி வாழ்ந்து பாருங்க, உங்கள் வாழ்க்கை மலரும், வாசனை உண்டாகும். 5ஆம் வசனம். ஒருவன் தன் புத்திரனை சிட்சிக்கிறது போல உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிட்சிக்கிறார் என்று நீ உன் இருதயத்திலே அறிந்து கொள்ளுவாயாக. ஏங்க உங்களுக்கு பிரச்சனை? ஆண்டவர் என்ன செய்றாரா, நீ வசனத்தின்படி வாழுங்கிறதற்கு வசனம்தான் எல்லாம் அப்படிங்கிறத மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுற ஒவ்வொரு வார்த்தையாலும் பிழைப்பான். அல்லேலூயா. பயப்படாதீங்க. இந்த தேவனால எதுனாலும் உங்கள் வாழ்க்கையில் செய்ய முடியும். ஏன் பயப்படுறீங்க? நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், வசனத்தின்படி வாழ என் அப்பா அழைக்கிறார். இயேசு கிறிஸ்துவை பாருங்களேன், மூச்சுக்கு 300 தடவை என் பிதாவின் சித்தம். அவர் எதுவுமே அவர் நினச்சிருந்தா அவர் செஞ்ச அற்புதத்துக்கு உலகத்தையே விலைக்கு வாங்கியிருக்கலாம். ஆனால் அவருக்கு வரி கட்டுறது கூட பணம் இல்லைங்க. His goal, his idea, his heart was always filled to obey the will of God. என்ன நமக்கு, உங்களுக்கு எனக்கு தேவ சித்தம் என்ன? அப்பா சொல்கிறபடி வாழணும். வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? அப்பா சொல்கிறபடி வாழ்ந்துட்டு இருக்கீங்களாங்க? ஹல்லேலூயா. சிந்தியுங்கள் என் ஜனமே, இது கடைசி கால எச்சரிப்பின் வார்த்தைகள். மனம் திரும்புகிற காலம், மனம் திரும்புகிற காலம் இதுவே பிரியமானவர்களே. யோவான் 6ஆம் அதிகாரம் 63ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுது. யோவான் 6ஆம் அதிகாரம் 63ஆம் வசனம். ஆவி உயிர்ப்பிக்கிறது, மாமிசமோ ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறதா. வசனம்தான் ஜீவன். உங்களுக்கு யாருக்கெல்லாம் ஜீவன் வேணும்? உங்களுக்கு இப்போ செத்து போன மாதிரி சில சூழ்நிலைகள் உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்குன்னா அதில் ஜீவன் வரணும்னா வசனம் தான். அல்லேலூயா. வசனத்தை நம்புங்க, வசனத்தை அறிக்கையிடுங்க, வசனத்தின்படி வாழுங்க. திஸ் இஸ் ஆல், இட் இஸ் ஆல் சிம்பிள். நீங்கள் வசனத்தின்படி வாழ்ந்துட்டு அதை விசுவாசிட்டு அப்பாட்ட ஜெபம்ட்டு போய்கிட்டே இருங்க. ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார். God will look into your life. பயப்படாதீங்க. யோவான் 8ஆம் அதிகாரம், அடுத்து 2 சாப்டர் தள்ளி வருவோம். யோவான் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். யோவான் 8:32. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எது? பைபிள் வசனத்தை அறிவோமா, அதன் மூலமாக உங்களுக்கு விடுதலை வருமா? அதில் 2. ஒன்று அதன்படி வாழுதல், அதை விசுவாசித்தல். எப்போ வாழுவோம்? விசுவாசி. 12 சீஷர்களும் ஒருத்தர் தவிர மிச்சம் எல்லாரும் தன் ஜீவனையே ரத்த சாட்சியை இயேசு கொடுத்தாங்க. ஏன்?
பரலோக ராஜ்யம் தான் ரியல் அவங்களுக்கு தெரிஞ்சனால தாங்க உயிர் விடுற அளவுக்கு அவங்க கொடுத்தாங்க, கீழ்ப்படிஞ்சாங்க. அதுதான் சத்தியம். இந்த உலகம் சதம் அல்ல. இங்கே ஒரு ஆசீர்வாதம் 30 பிரச்சனை வரும். இதுதான் இந்த உலகம். பரம வாழ்க்கை. நீங்கள் ரொம்ப துன்பப்படும் போது, கவலைப்படும் போது, இன்னும் கொஞ்ச நாள் தான் என்ன உபத்திரவம், இன்னும் கொஞ்ச நாள் தான் என்னுடைய உபத்திரவம், நான் பரலோக வாழ்க்கைக்கு நான் செல்ல போகிறேன். ஆமென். பரலோகமே என் சொந்தமே என் பாட்டை எழுதினவர் அப்படி தான் எழுதினார். பனைமரத்தடியில் 3 நாள் ஊழியத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது கையில் ஒன்றுமே காசு இல்லை. பிள்ளைகள் இருப்பார்களே, நான் என்ன செய்வேன் என்று பனைமரத்தடியிலே பரலோக வாழ்வை அவர் தியானித்தார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, இன்னைக்கு 4வது ஒரு காரியத்தை பார்த்துருக்கோம். ரட்சிக்கப்பட்டவன் சொல்கிறதா இருந்தால் நம்ம வசனத்தின்படி வாழ்ந்து காட்ட வேண்டும். அந்த ஏரியாவை செக் பண்ணிக்கங்க. அதில் ரெட் லைட் அடிக்காதவளைக்கு கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளில் நீர் எங்களுக்கு தந்த வார்த்தைக்காக நன்றி அப்பா. நாங்கள் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், இந்த தேவன் என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் நமது தேவன். ஹல்லேலூயா. மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். பாதியில் கைவிட்டுட்டு போகிறார் தெய்வத்தை இடத்துல எங்கள் வாழ்க்கையை நாங்கள் கொடுக்கவில்லை அப்பா. மரண பரியந்தம் எங்களை நடத்துகிற தேவன். ஆனால் இந்த தேவன் எங்களிடத்திலே அப்பா, என் மகனே, என் மகளே, என் வார்த்தையின்படி வாழ மாட்டாயா என்று எங்களோடு நீர் கேட்டீரேப்பா. ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்கிற யாராயிருந்தாலும் சரி ஆண்டவரே, வசனத்தின்படி இன்னும் நான் முழுமையாய் வாழவில்லை என்று அவர்களுடைய இருதயம் அவளை ஆண்டவரே ஆவியானவர்களை தொடுவாரானால் அவர்களுக்கு நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, மற்றும் வேதனையோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. நீயே வசனத்தின்படி வாழ்கிறதுக்கு மட்டும் நீ தீர்மானம் பண்ணு. மிச்ச காரியங்களை நான் பார்த்து கொள்ளுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். லாபா ரீமானா தூரோ ஷக்கரபா. இஸ்ரவேலின் தேவன் உயிரோடு இருக்கிறார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவன் நன்றியோடுமே துதிக்கிறோம் அப்பா. பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. எங்களோடு பேசினதற்காக நன்றி செலுத்துகிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.